கிரீட்டிங்ஸ் கிரீட்டிங்ஸ் த நேம் ஆஃப் த லார்ட். ஒரு பாட்டை நாம் பாடி அன்று துதிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். நம்ம ஒருமனப்படுவதற்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பல விதமான நம்பிக்கைகள் இந்த பூமியில இருக்கிறத பார்க்கிறோம். சில பேர் பணத்தை நம்புகிறார்கள், சில பேர் தங்களுடைய திறமைகளை நம்புகிறார்கள், சொத்து சுகம் இவைகளை நம்புகிறார்கள், சில பேர் மனிதர்களை நம்புகிறார்கள், பல விதமான தெய்வங்களை நம்புகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்றவங்க மத்தியிலேயே கூட நிறைய விதமான நம்பிக்கைகள் பிரிந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரையும் இல்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனுடைய முகம் வெட்கப்படாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த காலவெளியில் இந்த இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்று ரட்சிப்பார். பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல நம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார். வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்ததாம் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றே ஏகி பறந்திடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெய கம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். ஏழை உன் ஆத்துமா பாதாளத்தில் என்றும் அழிந்திட விட்டு விடார்.
தம் சமூகம் நித்திய பேரின்பமே, சம்பூர்ண ஆனந்தம் பொங்கிடுமே. தம் சமூகம் நித்திய பேரின்பமே, சம்பூர்ண ஆனந்தம் பொங்கிடுமே. நெஞ்சமே நீ, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. எம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். எம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிற முகங்கள் வெட்கப்படுகிறது இல்லை. இன்னைக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். மத்தேயு 13 கடைசி வசனம் சொல்லுகிறது, அங்கே அவருடைய அவிசுவாசத்தினாலே அவரால் அங்க அநேக அற்புதங்களை செய்யவே முடியல. இன்னைக்கு இந்த பூமியில நாம் பிழைக்கணும்னு சொல்லணும்னா, வாழணும்னு சொன்னா, நமக்கு எப்படி பணம் ரொம்ப அவசியமா இருக்கோ, ஆண்டவருடைய பிள்ளை ஆகிய நீங்கள் நானும் வாழணும்னு சொன்னா விசுவாசம் ரொம்ப தேவையா இருக்கு. ஆனது ஆண்டு சொன்னார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Maybe I can say that's the currency in God's kingdom. விசுவாசம் தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணம் என்று சொல்லலாம். அது இல்லாம நம்ம பிழைக்கவே முடியாது. அந்த பாடல் சொல்ல, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எப்பங்க? வறட்சி மிகுந்த காலத்தில், துன்பமான வேளையிலும், இக்கட்டிலும், எல்லாம் முடிந்தது நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் அவன் பிழைப்பான். ஏன்னா அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவனுடைய முகத்தை அவர் வெட்கப்படவே விட மாட்டார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதுதான் இத்தனை காலங்களாய் வரலாறு நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சாட்சி. அதை நாமும் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், வறட்சி மிகுந்த காலத்திலும், பக்தன் வலது பாரிசத்திலே, கர்த்ததாம் நிற்பதால் அசைந்திடார். பக்தன் வலது பாரிசத்திலே, கர்த்ததாம் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலவேளையில உம்மிலே எங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டு, உம்மாலே எங்களுக்கு ஒரு பிழைப்பு உண்டு. அது இந்த பூமியில மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அது நித்திய காலமா இருக்கிறபடினாலே அதை நாங்கள் விசுவாசத்தோடு கூட உங்களுடைய வார்த்தையின் மேல் பற்றும் நம்பிக்கை, அந்த விசுவாசத்தின் மேல் எங்களுடைய வீடு கட்டப்பட்டு, எங்களுடைய வியாபாரங்கள் கட்டப்பட்டு, எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட்டு, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அந்த வார்த்தையின் மீது கட்டப்பட்டு பிழைப்பதற்கு கிருபை செய்கிறார். சோர்ந்து போகாமல் முன் செல்வதற்கு இந்த கால வெளியில ஒரு புதிய பலனை தம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களுக்கு விளங்க பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யும் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம கலந்து கொண்டவங்களுடைய அறிமுகம் ஆக்சுவலி செய்திக்கு அப்புறம் தான் இருக்குது. ஆனால் பிரதர் இமானுவேல் கிளெமென்ஸ் அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பணி நிமித்தமாக இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாரு. அதனால் 7:30க்கெலாம் இன்றைக்கி மீட்டிங்லேருந்து புறப்படணும்னு சொன்னதுனால அவருடைய அறிமுகத்தை மட்டும் நம்ம முதல்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பிரதர் இமானுவேல் கிளெமென்ஸ், நீங்கள் லைனில் இருந்தீங்கன்னா உங்களை ஒரு சிறு அறிமுகம் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறமா நம்ம செய்திக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த கால வேளையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமது அருமை நண்பரும் சகோதரமான ஜான் சாமுவேல் அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அவருடைய பேச்சை கேட்டுட்டு தான் போகணும் எந்த சூழ்நிலையிலும். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட்டய கணக்காளர். சென்னையில் அம்ஜிக்கரையில் கடந்த 26 வருடங்களாக
இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, மற்றபடி வேறு டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் யாருக்காவது செகண்ட் ஒப்பீனியன் வேணும், உங்களுடைய ஆடிட்டர் அவருடைய ஒப்பீனியனை விட இன்னொரு ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை அணுகலாம். இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறீங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர். பிரதர் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, மதியம் 1 மணி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேங்க் ஒர்க்காக வந்தேன்னாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வாய்ப்பு இருந்தால் என்கிட்ட எண் வாங்கிட்டு அவங்கள நீங்கள் தொலைபேசிலையோ நேர்லையோ சந்திக்கலாம். ஜான் சாமுவேல் அங்கிள் பேசுகிறதுக்கு முன்னால் ஜான் சாமுவேல் அங்கிள் பற்றி பெரிய அறிமுகங்கள் தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தால் கூட ஃபார் ஃபார்மாலிட்டி சேக் பிரதர் நிர்மல்நாதன் வந்து சில வார்த்தைகள் அறிமுகப்படுத்தி பேசுவார். பிரைஸ் தி லார்ட். சில வார்த்தைகள் தான் பேச முடியும். ஏனென்றால் அறிமுகம் இல்லாதவர்களை அறிமுகப்படுத்துவது ஈஸி. ஆனா அறிமுகம் உள்ளவர்களை எப்படி நம்ம அறிமுகப்படுத்துவது? சரி, ஆண்டவர் வந்து மத்தேயு 24 அதிகாரத்துல சொல்லுகிறார், இது முதற்கொண்டு ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எத்திசையிலும் பிரசங்கிக்கப்படும். ஆனா சர்ச்சை என்ன செஞ்சிருச்சு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விட்டு வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கித்துட்டு ஒரு ஒரு என்ன செய்யுது, ஒரு மத சார்பாக ஒரு பக்தி முயற்சியாக போயிடுச்சு. நல்லதுதான், பக்தி முயற்சி முக்கியம் தான், தெய்வ பக்தி முக்கியம். ஆனா ராஜ்யம் என்ற அந்த ஒரு கருத்தை கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. அதனால நம்முடைய சபையிலும் கூட அநேகமாக முக்கியமாக இந்தியர்கள், தமிழர்கள் அதுல நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையில நாம் விளங்க வேண்டும், எப்படி ராஜ்யத்தை வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்படி அவருடைய குடிமகன்களாக செயல் வீரர்களாக நாம வெளிப்படுத்த வேண்டும் என்பது செய்வதில் சபை அதிகமாக கவனத்தை அது மறந்து விட்டது. எல்லாம் வணிகத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவங்க ரெகுலரா சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சு கட்டுறதுக்கும் மிஷினரிகளை தாங்கிறதுக்கும் அவங்க பணம் கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை மட்டும் வச்சுட்டாங்க. ஆனா சபை வந்து வணிகத்துறையில தான் உலகத்தை சந்திக்கிறது என்பதை மறந்து விட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இன்றைக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுகிற தேவன் நமக்கு முன்னால இப்ப பாடின பாடல் படியாக நமக்கு உலகத்துல சாட்சியாக வைத்திருக்கிற ஒரு சகோதரர் தான் நம்முடைய சகோதரர் ஜான் சாம்பேல். இப்போ நாம ஒரு சாட்சி என்று சொன்னால் ஒரு பரிசுத்தம் மட்டுமல்ல, ஒரு நீதி மட்டுமல்ல, தன்னுடைய திறமையிலும் தானியேலை போல, யோசேப்பை போல, ஷாட்ராக் மிஷக் அபேத்நேகோ போல முன்னாலே வருவது எப்படி என்பது வெறும் பைபிள் மட்டுமல்ல, வேதம் வார்த்தை மட்டுமல்ல, விசுவாசத்தவன் நிச்சயமாய் வாழ்வான் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படியாக எழுப்பின சகோதரர் தான் சகோதரர் ஜான் சாம்பேல். இவங்க இந்தியாவில் இருக்கிற தபால் தந்தி துறை அனைத்திற்குமே தலைமை பதவி வகுத்தது மட்டுமில்லை. he was the post master general of entire India. He was also the member of that department, a member of the central government உடைய board என்பது it is one of the highest accolades a man can achieve. மற்றதெல்லாம் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் ஆகும், பட் இது ஒண்ணுதான் மெரிட், திறமையினால போகக்கூடியது. அந்த லெவலுக்கு வந்தது மட்டுமில்லாமல் அதை வெளிப்படுத்தும் விதமாக அவர் செய்த காரியங்கள் பல. அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்தியாவில் இந்த கூரியர் சர்வீஸ் இல்லாம நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த கூரியர் சர்வீஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அந்த ஸ்பீட் போஸ்டை துவங்கி அதை கட்டி அதை எழுப்பி நம்ம எல்லோருக்கும் இந்திய தேசத்துக்கே ஒரு பெரிய இம்பாக்டை கொண்டு வந்த மனிதர் தான் சகோதரர் ஜான் சாம்பேல். அது மட்டுமில்லாமல் அவங்க யுனைடெட் நேஷன்ஸ் உடைய யூபியூ என்ற ஒரு அங்கத்திலையும் அவர் பணிபுரிந்து விட்டு அதுல ஒரு கன்சல்டன்டாக இருந்திருக்கிறாங்க. பின்னர் தாய்லாந்து சென்று ஏசியா பசிபிக் ரீஜன்ல இருக்கிற 30 கண்ட்ரீஸ்க்கு அவர் ஒரு கன்சல்டன்டாக தாய்லாந்துல பணிபுரிந்திருக்கிறார். அவங்க இந்த போஸ்ட் மாஸ்டர் பதவியில மட்டுமல்ல, போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் பதவியில் மட்டுமல்ல, அதன் மூலமாக இந்திய கவர்மெண்ட்லயே பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸை வாஸ்டாக இம்ப்ரூவ் பண்ண மனிதர்களிலே சகோதரரும் ஒருவர். இப்பொழுது அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் கன்சல்டிங் என்ற ஒரு ஃபார்ம் அவங்க லீட் பண்றாங்க. இதன் மூலமாக லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ பிசினஸ் கன்சல்டிங், லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ பிசினஸ் கன்சல்டிங். இந்த மாதிரி கன்சல்டிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே கன்சல்டிங்ஸ் தெரியும். அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்போம், இல்லாட்டி கன்சல்டன்ஸா ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனா அதுல ஆண்டவருடைய முத்திரை மோதிரமாக
எப்படி விளங்குவது என்பதுதான் நமக்கு முக்கியம். ஏனென்றால் நாம் இவ்வுலகத்தை சார்ந்தவர்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு இந்த வணிகத்துறையில ஒரு 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 பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் எப்படி இந்த எக்கானமியில, இந்த இந்திய தேசத்திலே நாம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வேண்டும் என்றால் அதை எப்படி செய்வது, அந்த விஷன் என்ன, அதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன என்பதை கற்றுக் கொடுப்பதிலே திறமை வாய்ந்த அவர் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல ட்ரெய்னர், நல்ல ஸ்பீக்கர், and is a mentor and a coach also, business consultant. அவரை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஐயா வணக்கம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள், வரவேற்புகள் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். மிகுந்த நன்றி நிர்மல் நாதன் மற்றும் ஜெபக்குமார். இந்த சிறகுகள் கூட்டத்திலே காலையிலே நீங்கள் என்னை அழைத்தபடினாலே நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறந்த வணிகம் அல்லது சிறந்த தொழில் சிறந்த ஒரு உலகத்தை அல்லது சிறந்த ஒரு நாட்டை உருவாக்க இயலுமா? இதுதான் கேள்வி. சிறந்த தொழில் அல்லது சிறந்த வணிகம் என்று நாம் சொல்கிறோமே, the good business, can it create a better world? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னதாக ஒரு நாள் காலையிலே அங்கு ஒரு கடற்கரையின் அருகே செல்கிறார். சீமோன் பேதுருவும் மற்றும் சில சீசர்களும் அங்கே வருகிறார்கள். காலையிலே போயிட்டு அவங்ககிட்ட கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கப்பா? Do you have anything to eat? அதாவது இவங்க நைட் முழுசும் ட்ரை பண்ணிட்டு ஒண்ணுமே கிடைக்காம மிகுந்த ஒரு வேதனையோடும் டிசப்பாயின்மெண்டோடும் கடற்கரையில இருக்கிற நேரத்துல ஏசு கிறிஸ்து பக்கத்துல வந்து கேட்கிறாரு, அப்பா சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே உண்டா? ஒன்றுமே இல்லையா? எல்லா நாளும் கிடைச்சிருக்கும். எல்லா நாளும் காலையில இந்த நேரத்திலே நீர் வருவீர் என்று சொன்னால் ஒருவேளை கிடைக்கும். ஆனால் இந்த நாளிலே இல்லை. இயேசு கிறிஸ்து தான் என்று அவர்களுக்கு தெரியாது. உடனே சொல்கிறார், ஆமா, படகுக்கு வலது புறமாக நீங்கள் வலைகளை போடுங்கள், உங்களுக்கு மீன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார். இவர்களும் செல்கிறார்கள். அங்கே திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. ஏறக்குறைய அவர்கள் நிறைய மீனை பிடிச்சிட்டு கீழே வர்றாங்க. இங்க வரும்போது மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் சொல்றேன். இது நமக்கு தெரியும். கடைசியில் சொல்லுகிறார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். இந்த சிறைகள் மீட்டிங்ல காலையில 7 மணிக்கு கூடும்போது நான் யோசிச்சேன்னா 7 மணிக்கு, ஆமா, நிறைய இடத்துல இந்த பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்னு சொல்லுவோம், ப்ரேயர் பிரேக்ஃபாஸ்ட். சில நேரம் அம்பாசடர்ஸ் எல்லாரும் மீட் பண்ணும்போது ப்ரேயர் பிரேக்ஃபாஸ்ட்னு கூப்பிடுவோம். அல்லது வெளிநாட்டில் இது ஒரு வெரி வெரி காமன் திங். மினிஸ்டர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இவங்களெல்லாம் கூப்பிட்டு காலையிலே ஒரு ப்ரேயர் பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி இன்று அந்த அருமையான ஒரு சிறைகள் பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்லலாம். அந்த பிரேக்ஃபாஸ்டிற்கு இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். ஒருவேளை ஏமாற்றத்தின் மத்தியிலோ அல்லது பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியிலோ வந்திருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை, கம் have breakfast. Let me share this with you.
can business build a better world? Many of you are business people, quite successful. You want to really go forward. Your thinking is, can I build a better business or a better world? Quite often we tend to think that I want to build a better business. I want to make a lot of money. That's all pretty good. But the business should build a better world, and how that can happen. சிறந்த வணிகம் சிறந்த ஒரு நாட்டை அல்லது சிறந்த உலகத்தை எப்படி உருவாக்குகிறது? The breakfast offer is open to you. Come, have breakfast. Meet with me. Talk with me. Open your life to me, even in the smallest of things in your personal life. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அல்லது வணிகத்துறை சார்ந்த வாழ்க்கையிலே. Come, have breakfast. Very interesting. When he says, come and have breakfast, hey, bring your own fish. ஆமா, அதுதான் அதுல. ஏன்னோ ஏசு கிறிஸ்துட்ட வந்து எல்லாம் ஏசு கிறிஸ்து அவர் கொடுக்கணும், மேல இருந்து எங்க இருந்தோ விழுந்து நினைக்காத. முதல்ல bring your own fish. I think it's always a potluck, not a soup kitchen. சூப் கிச்சன் சொல்லி அங்க ஏசு கிறிஸ்துவோடு கூட நான் காலையிலே நான் வந்து அவரோடு கூட ஜெபித்தால் அது போதும். இன்னைக்கு நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், நான் போய் ஜெபம் பண்ணா போதும், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, யூ நீட் டு பிரிங் யுவர் ஃபிஷ். எஸ், grilling is on the house. When they were disappointed, when they had challenges, Jesus Christ tell them, okay, go. This is the place I tell you. You will get plenty of fishes, but bring your own fish, and we will have a wonderful breakfast together as a potluck. Do you know that Peter, who had denied Jesus Christ 3 times, it was a very, very personal moment with Jesus Christ. This morning, more than anything, I want you to have that personal breakfast with Jesus Christ. Every time when you have a breakfast in the morning, think that you are having breakfast with Jesus Christ. Let this be a moment where we have a relationship with God and God Himself. I really like this man, Muhammad Yunus, a Nobel Prize winner of 2006. Whenever he came to India, at least quite a few times I met him. A remarkable man, a good business person. சொல்றாரு, all humans are born entrepreneurs. And he was very successful in the Grameen Bank. But his success became a significant thing when he made it as, this is a business or this is a bank for the poor, a banker to the poor. Complete a marriage. Yes, he was a successful person, but his business was to help the poorest of the poor. The book நீங்க படிச்சீங்களான்னு தெரியல. Very interesting book. If you have not read it, please do that. A world of 3 zeros. The new economics. 3 காரியங்கள். 0 வறுமை, வறுமையின்மை, 0 poverty, 0 unemployment, வேலையின்மை, 0 net carbon emission. 3 காரியத்தை குறித்து பேசிட்டு, a world of 3 zeros, a banker to the poor,
Muhammad Yunus. His whole business aspect changed for a better world. Some of you may know about Paul Thomas. I know him ever since, I think almost 27 years back. He resigned his job from IFCO. And he said, Anna, I just want to start a new business. Today, God has raised him as the founder and CMD of ESOP Small Finance Bank based in Tichur. A very, very promising person. A very fine and very committed child of God. When he ran his business for 25 years, on the 25th year, the government gave him this license for a ESOP Small Finance Bank. 10 பேர் எடுத்தாங்க, 10 companies. And one among them was ESOP Small Finance Bank. உங்களுக்கு ஒருவேளை அந்த ESOPனா என்னன்னு தெரியாம இருக்கலாம். ESOP stands for Evangelical Social Action Forum. Evangelical Social Action Forum. When the proposal went to the government through the RBI to provide license to ESOP Small Finance Bank, there were some apprehensions. Hey, this is a Evangelical Social Action Forum. This is a person who has a Christian value, and he wants to get this license. But in the file it was clearly written, here is among the 10, he stands tall. Among the 10 people who were shortlisted, he was number 1 because his aim was to bring the marginalized communities into the fold of the formal financial services. It was not just a banking, it was more than the banking. Today, he is able to provide the financial services to the marginalized communities, to the poor, almost on the pattern of Muhammad Yunus. Some of you may have read this book. I love this book by Raghuram Rajan, The Third Pillar. The 3 pillars he talks about: 1 market, 2 the government or the state, 3 the community. The 3 pillars, these are all the 3 are very important. Quite often, the markets and state, they leave the community behind. Businesses, they are all interested only about the business. The government, they are only interested about regulation and own government matters. But the community or the people are left behind. How the business as well as the government can take care of the community. How, as a business person, you can take care of the community, the society. Another book that I would love you to read, the reason why I am saying is, some of us can be enriched by the lives of others, as how they have touched. Now, Sheryl Sandberg, she is the CEO of Facebook, one of the finest Christian. And she encourages women to work, and she says, see, look here, I want many committed women to come forward to work. And she says, if when you work, and if the things can be an overflowing blessing, will you come and work and will you come and lead the society? Amazing book. We want many entrepreneurs, both from men and women. And let me just introduce one more person.
ஜேஆர்டி டாட்டா எல்லாருக்கும் தெரியும். Very recently, I read an article about him um, by Sudha Murthy. Sudha Murthy, the way she writes are also very, very interesting. She says, 1974, when she was um, basically, she got a scholarship to go abroad for her master's or PhD studies. That was the time she saw a small advertisement which said, yes, wanted engineers for Tata group of companies. அதில் லாஸ்ட் லைன் எழுதியிருக்குது, women need not apply. ஒரு லைன், women need not apply. So Sudha Murthy says, oh, women need not apply. It's very, very challenging. Why is it that the women should not apply? You were very angry, she says. So she picked up a postcard. This is what she writes. She picked up a postcard. She just wrote, she did not have the address, full address. I mean, I know the capability of the post office when you write a JRD Tata and the Tata group of companies, Mumbai. I know how this post office does it, but it does deliver. So she wrote this letter or the postcard. Lo and behold, in the next 2 weeks, she got a letter saying that she should appear for an interview. Yes, she got this job, and she had quite a few occasions to meet JRD Tata. One night evening, after her work was over, she was just standing, waiting for her husband to come and pick her up. She says, next to her immediately, she found JRD Tata standing nearby. And he tells her, Mrs. Kulkarni, those days she was Kulkarni initially, and then later on she became Sudha Murthy. What are you doing at this time? He says, my husband will come and pick me up. இவர் டாடா குரூப் சேர்மன். அவர் சொல்றாரு, இது quite late. I will stand with you until your husband comes in. He says, she looks at him slowly. A man with a glow on his face, but absolutely simple person, very, very simple in every aspect. Tata Group chairman, he stands waiting along with Sudha until Sudha's husband comes. A few years later, she resigns the job because her husband, by the time, has established Infosys in Pune. So she resigns, and then as she was leaving, she tells Mr. Tata, sir, I am leaving because my husband is starting a new business. And then she says very honestly, I am not sure whether we will be successful or not, but we are just starting the business, new business. She says, this is what Tata says. Never start with diffidence. Always start with confidence. When you are successful, you must give back to society. Society gives us so much, we must reciprocate. These are the words of JRD Tata to Sudha Murthy. The reason why I am giving some of these things is that, businesses sometimes we have wrong understanding of what business is. But if you learn from such people like JRD Tata or Muhammad Yunus or people like Paul Thomas, things will be different. We can build a society. We can build our nation. It's possible. And Gandhiji says, economics that hurt the moral well-being of an individual or a nation are immoral or therefore sinful. No. Gandhiji's economics is an amazing thing. With this background, let's study some of the basic principles. I would always say that your vocation or a business
is where your greatest joy meets the world's greatest needs. நீங்கள் அப்படி ஒரு ஒரு ஐடியாவோடு நீங்கள் ஒரு உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா, where your greatest joy meets the world's greatest needs, that's called business. Let me get into only these three very broad aspects. ஒன்று, connect your work with God's work. Whatever you do, connect your work. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணி. இது தேவன் கொடுத்த ஒரு பணி. I think that is the first thing that we need to understand. You know, when I was the Postmaster General in the Government of India, I would always say that, no, this is God's work, that God has sent me to different parts of India and to different parts of the world. The moment I understand that this is God's calling, that I am in the government service, the way I work, the way I approach certain things are totally different. So there are many governors and chief ministers, when they sit with me, they used to tell me, John, what is it that you know, the way that you really look at some of these things, the way that you approach people, the way that you want to build the nation is totally different. And they also tell me, yes, I know you're a Christian. Your viewpoint is that you want to build the society, you want to build the nation. There are many occasions that I used to sit with Dr. Abdul Kalam, the former Prime Minister, the former President of India. இதான் அந்த நேரத்துலையும், what do you want to achieve for the nation? If God has given you a good work, if God has put you into the government service, what's your dream? What's your dream for the nation? Connect your work with God's work. It's not just about going to the church. It is not just about telling that I am a child of God. I read the scriptures on a day-to-day basis. I pray. Yes, these are very, very fundamental. But then that should lead you to connect your work, connect your business, connect your family, connect the society with God's grand plan. If these two things, they are combined together, there is a great dynamism. Amma. Second is, when you do God's work, God's principle, or when you do the work as God's work, when you do business as God's work, it'll always be followed by principles of integrity and accountability. There can be no compromise on this. I think this is an area where, if the business is in India, if the business is run by you and me, if we can understand that the fundamental thing of running a business is integrity and accountability, things will be totally different. The business எப்படி வேணாலும் செய்யலாம், எனக்கு மணி தான் வேணுங்கிறது ஒன்று இல்லை. The principle is the first thing. மூணாவது, be blessed. ஆமாம், the business should bring you blessing. The business should bring you prosperity. The business should bring you overflowing blessing. You be blessed. That's the way that you work in the business. Now don't stop there. Genesis chapter 12, it says, yes, I will bless you. This is what God tells Abraham. Genesis chapter 12. I will bless you. I will make your name great and you will be a blessing to many others. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். Business, you will be blessed. You will be prosperous. You will be growing.
but you also will be a blessing to many others. With these three principles, fundamental thing, let's look at this parable of the vineyard workers, which is written in Matthew chapter 20. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் இந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலை அனுப்பின ஒரு parable நாம் பார்க்குறோம். The parable of the vineyard workers. Very interesting parable. Bible talks a lot about business. In fact, plenty of this parable, they relate to business and how you need to be accountable, how you need to really work hard. This parable, I just want to touch one or two things. The first principle, I call it a business principles from the parable of the vineyard. சிறந்த வணிக கொள்கைகள். சிறந்த வணிக கொள்கைகள் என்ன? இது நான் செய்த ஒருவேளை இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த நாடு ஆசீர்வதிக்கப்படும். Generosity is the best investment. Because our God is a God of abundance. எங்க பாத்தீங்க? எந்த இடத்தை பாருங்க. He goes for the first miracle in Cana. அங்கே அநேகர் வந்திருக்கிறார்கள் அந்த திருமணத்திற்கு. But there was a shortage of wine. And in a Jewish community, when they join together for marriage, the wine is a very, very important thing. And the best wine should be offered. Unfortunately, the wine was in short supply. Jesus Christ comes into the picture and he says, okay, come on, fill these jars with water, and then the water becomes wine. But if you look at that, the number of the liters of wine, there has been overflowing thing, more than what they require. And not only that, he gave them the best wine. Our God is a God of abundance. 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க ஐயா. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு, அவங்க எல்லாம் they all came to listen to him, and then he says, let's give some food to them. The disciples are shocked. How do we give food to 5,000 people? It's not possible. We don't have money to buy it. Jesus Christ says, hey, but one of those disciples says, there is one boy who has got just 5 loaves of bread and 2 fishes. Yes. Bring your own fish. That's the way, that's how we started. ஒரு பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குங்க, கொண்டு வர்றாங்க. அந்த 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். அது மட்டும் இல்ல, now there is a overflowing thing. இன்னும் 12 கூடை நிறைய மீதி இருக்குதான். When you run a business, let generosity be the best investment. நிரம்பி வழியும் ஒரு வாழ்க்கை. Don't be a person of scarcity, but have an attitude of abundance, because our God is a God of abundance. தொழில் நடத்துகிறீர்களோ அல்லது குடும்பத்திலோ எந்த காரியத்திலையும் let there be that mentality. It's all about mentality. எனக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒன்று. God has given me this much. This is an abundance. Through this, I want to make more abundance in the lives of others. Our God is a God of abundance. இங்க வராங்க. Many people are employed. பல நேரத்தில் வராங்க. முதல் மணியில் வருகிறார்கள், 3ஆம் மணியில் வருகிறார்கள், 6ஆம் மணியில் வருகிறார்கள், 11 மணியில் வருகிறார்கள். ஆனா எல்லாருக்கும் கடைசியில கொடுக்கிறாரு. Everyone gets an abundant blessing. Everyone gets an abundant labor rate. He was not a person of scarcity. Okay, நீ கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ண, அதனால உனக்கு கொஞ்சம் தான் கொடுப்பேன். இல்லை, எல்லாருக்கும் வேணுங்க. காலையில நிறைய என்ன சொல்றதுன்னா, they were not working, they were all waiting.
நீங்கள் பகல் முழுதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன? காலையில இருந்து அவங்களுக்கு வேலை செய்ய ஆசை, ஆனா யாரும் வேலை கொடுக்கலையே. இப்போ எல்லாருக்கும் the equal blessing, equal rate கொடுக்கிறாரு. Live a generous and overflowing lifestyle. Mentality, not only about giving to somebody, just in your mentality, be generous, be overflowing. Second principle. Yeah, hire and employ people. காலையிலே போறாங்க, கடை தெருவில் இருக்கிற முதல்ல தோட்டை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகிறான். 3ஆம் மணி வேளையிலே திரும்பவும் போய் கூப்பிடுறான். 6ஆம் மணி வேளையிலே கூப்பிடுகிறான். 11ஆம் மணி வேளையிலே கூப்பிடுகிறான். Hire and employ people. Create placement initiatives. Amma, I think this is an area where probably the church is lacking. The church, when they come together on Sundays, this is a time where we need to identify, okay, who are the people who still do not have job? Hire them, employ them, bring them into the business in different areas. Create placement initiatives. The church should be an agency where, yes, you do not have job, or you have job which is inadequate. Come, let's work together. I think that is what we find from this parable of the vineyard. Now, most of you know that I am also involved in training a large number of young people to get into civil service. அப்பா, நல்லா படிக்கிறியா? காலேஜ் முடிச்சிட்டியா? Come. I will help you to prepare for the civil service exam. You get into IAS, IPS, IFS and get very good salary, get very good position. Possible. The Christian community, not only, all of us basically should be involved in hiring and employing people. And if we can't employ people, we should create placement initiatives. There are thousands of people who do not have jobs today. They are underemployed or unemployed. That's because we do not have this mindset, can I employ more people? The more people get involved, the more people get engaged, yes, there will be abundance, there will be prosperity, there will be more work. Hire and employ people. He employed a large number of people. சர்ச்சில் ஏன் அதை பேச மாட்டோம்? சர்ச்சில் வெறும் பைபிள் ஸ்டடியோட நிறுத்திடுறோமே. Can I build this society? There are a lot of people, youngsters, who have talents. அதான் முதல்ல சொன்னேன். We are not into a soup kitchen community where வாங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா சூப் கிச்சன் தரேன். அது இல்லை. This is a place where everybody brings your own fish. நீ உன்கிட்ட என்ன இருக்கோ கொண்டு வா. We will all work together. There are plenty of people with the required skills. Bring them together. மூணாவது, don't work on contract. Work on a covenant. Amma. Whenever I go to Missouri and then talk to the students who are selected into the IAS, IPS, IFS exams, you are trained for 2 years. அதுக்கப்புறம் they are posted over there. சொல்லுவேன், அப்பா, when you are selected here, don't think that you are working for a job, or you are working for a car with a red light, or you are working for a very nice bungalow that you will get as soon as you are posted over there. You don't work for that way, but work on a calling to transform the nation, calling to build a better society, calling to build a better India. That is the reason God has called you and me. Can we build a better India? If that's the case,
It's not working on a contract, but work on a covenant. Covenant between you and God. Covenant between you and the society. Covenant between you and the government. Walk that extra mile. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. Walk that extra mile. அது எப்போ நடக்கும்னா, கான்ட்ராக்ட்ல இருந்தனா அந்த 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். கவனன்ட்ல இருந்தா இல்லையா 8 மணி இல்லை, இன்னும் வேலை பார்க்குறேன். ஏன்னா நான் கவனன்ட்ல இருக்கேன். I want to bring transformation to the society. I want to build the society. இந்தியா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் சொல்கிறோமே, இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார் என்று சொல்லி, இந்த அழைப்பின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் எழுந்து இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்க நாம் தொழிலிலே அல்லது வேலையிலே இறங்க வேண்டும். இந்திய தேசம் மாற வேண்டும். Work on a covenant, not on a contract. And everybody should come. Bring a large number of people. அடுத்தது, இட்ஸ் a law of goodness. இவர் கடைசியில் சொல்லும்போது, எப்பா நான் தயாளனாக இருக்க விரும்புகிறேன், நீ வன் கண்ணனா இருக்கலாமா கேட்கிறாரு. எல்லாருக்கும் உனக்கும் நான் நீ செய்த வேலை எவ்வளவு பேசணும்னு உனக்கு கொடுத்துட்டேன். நீ இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்க, உனக்கு முதல்ல பேசின எந்த அமௌண்ட் பேசணுனோ நான் கொடுத்துட்டேன். நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? ஒரு பணத்திற்கு நீ சம்மதித்தாய், நான் உனக்கு ஒரு பணத்தை கொடுக்குறேன். ஆனால் ஒருவன் குறைய நேரத்தில் தான் ஒர்க் பண்ணியிருக்கான், அவனுக்கும் நான் ஒரு பணத்தை கொடுக்க. there is a law of goodness. அதான் நமக்கு வேணுங்க. Be good, do good. That's the essence of calling. எல்லாவற்றிலையும் நன்மை செய்யுங்கள். Be a good person more than anything. If they are able to say, he is a Christian, he is a good person, that's what is required. It is not that, it's not other thing, are you good? Because God is good. Desmond Tutu, again, a Nobel Peace Prize winner, he says, do your little bit of good where you are. It's those little bits of good put together that overwhelm the world. சின்ன சின்ன நல்ல காரியங்களை செய்யுங்கள், நாடு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆள் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, இன்னொரு ஆள் 5 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, இன்னொரு 2 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. சிலர் சீனியாரிட்டி ஆயிடுறாங்க. 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன் சீனியாரிட்டி, 2 மணி நேரம் வேலை பார்க்குறவன் இல்லை சீனியாரிட்டியில் குறை. Seniority does not rule in the kingdom of God, but servanthood does. In God's kingdom, the values are totally different. அவர் ரொம்ப நாளா சீனியருங்க, ஆனால் இல்லை in God's kingdom, things are totally different. Leaders either wash hands or the feet. Jesus Christ washed the feet of his disciples. One leader washed the feet of the disciple. One washed his hands. உங்களுக்கு தெரியும், Pilate, he washed his hands. He did not take the responsibility. He was not accountable. But here is Jesus Christ. He washed the feet of his disciple. That's the difference. What kind of leader you are, what kind of business person you are. Are you a person like J.R.D. Tata I was mentioning? Even though he was the chairman of the J.R.D. group of companies, he was willing to stand near Sudhamurthy until her husband came and picked her. Serve others. That's the kind of thing that is required today. It's not based on seniority, not based on any other thing, but are you a servant leader?
Today, I always used to tell people, இந்தியாவில் இன்னைக்கு எதனால பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்னா, there is a leadership deficit. We have many leaders, many political leaders, thousands, but they are of the level 1, level 2 and level 3. They are all of selfish. I'm not only talking about political leaders, government leaders, I'm also talking about business leaders. எனக்கு என்ன கிடைக்கும்? What is in it for me? Level 1. Level 2. What is in it for my small group of company? Level 3. What is in for my small community? Illa. Go beyond. Level 4 and level 5. Leadership. Where can I build this society? Can I give something back to the society? We need leaders of level 4 and level 5 in politics, in government, in business, in many other areas. Let me just finish with one more thing and then we will go for next things. The important principle, business principle, is excellence. Mediocrity and poor performance have no place in God's economy. This is an area where I want to tell you repeatedly. Mediocrity has no place. Average, good, has no relevance. Well done. One person was given 5 talents, another one was given 2 talents, the third one was given 1 talent. இந்த 5 தாளந்து 2 தாளந்து கொடுத்தவங்கிட்ட பேசிட்டு அவன் திரும்ப he earns another 5. I think that's called business. And God tells him, well done, excellent. அதான் business. Don't say, see, look here, I will do an average work or a mediocre work and I will go and pray and God should bless me. Illa, that's not God's kingdom values. I will excel in my areas. In a government, when they evaluate you at the end of every year, they write your confidential record and they will tell you rather whether you are average, poor, good, very good, excellent. I'm not talking about the clerical level job. I'm talking about this senior officers. And at the end of the year, if you are ranked or if your confidential record shows that you are ranked good, let me tell you, you cannot be promoted. That's it. You can say, well, I am ranked as good. Yes, the government says good is no good. You will not be demoted. Yes, you can continue. You can get your job, you can get your salary, but you cannot be promoted. If you have to be promoted, you need to get into the next level, either very good or excellent. And if you are really coming in the band of excellence, probably some of the best posting that you will get in, because everyone knows that you have done extremely well. I think in God's economy, excellence is an important area. In Genesis chapter 1, ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, அவர் நல்லது என்று கண்டார். It was good. But on the 6th day, when man and women were created, the Bible says, he said, very good, excellent. Amma, run your business in such a way that you excel. I am encouraging some of the youngsters in our families, in the church, excel. Don't be just a mediocre. 80% எடுத்தங்க இல்ல 80% today is only mediocre. Can you really aim to excel in every area? People who have not excelled, they cannot really succeed in sports. They can't succeed in the school or college. In God's economy, excellence is a currency.
Good falls short of God's standards, rather exceedingly good, alias excellent at God's standard for His people. This morning when we come here, I think these are some of the principles that we learned from here. Work, earn, spend, save, invest, share, compensate and give. Don't say that, see, look here, because I am a committed child of God, I will go and pray a lot and I will spend a lot of time in the church. Yes, that is required. That's a fundamental, very basic. But your work should be basically start working, earning, spending, saving, investing, sharing, compensating and giving. I think that's called God's economy. We have wrongly understood it. Yes, we always think that only God's grace. God's grace is very basic. God gives us the grace. God is blessing us. But God is calling us to work. If we don't work and ஒரு தாளந்து மட்டும் கொடுத்தவன், he did not bring back another one. It's a big punishment for him. He was thrown out into the darkness because he did not work. Encourage people to work, earn, spend, save, invest, and then give. And finally, he says, முடியும்போது சொல்றாரு, அப்பா என்னுடைய பிரின்சிபல் என்ன தெரியுமா, கடைசியில சொல்றாரு, இது கம்ப்ளீட்டா வித்தியாசமானது. பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். The last will be the first and the first will be the last. Don't scramble to be first. First, last, and everything in between are no longer relevant concepts in God's kingdom. Cooperation, collaboration, common good. This is what will drive God's economic system. Totally different areas. Don't scramble to be the first. The first will be the last. The last will be the first. The rich will be poor. The poor will be rich. God's kingdom values are different. Be a servant leader. And then God says, I will raise you up. I will lift you up. You will be blessed. But don't scramble to be the first. These are some of the very, very basic things I thought I'll just share with you. Friends, when we gather here today, that the values that we bring in, that be generous, be overflowing, don't scramble to be the first one. I think if you are following the characteristics of God as given in the Beatitudes in Matthew chapter 5, the 8 Beatitudes, I think that should abide in us, so that when we run the business, when we are working, these are the basic characteristics that should come in our life. இப்படி வந்துச்சுன்னா, this business can also lead to a larger blessing for us. It will happen. Larger blessing for our family, the society, and the nation. Because our God is a God of excellence. Our God is a God of overflowing goodness. I think that's what we need to really bring in. Thank you so much for calling in. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.